சாம் கூப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் என் பேரே நிறைய பேருக்கு தெரியல, சாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாங்க. ஒரு படத்துல அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் ரீச் ஆயிருக்குன்னு சந்தோஷமா தான் இருக்கு. நமக்கு என்ன, நீங்க விளையாடணும், சாப்பிட்றோம், தூங்குறோம், கிரிக்கெட் ஆடுறோம், இதுதான் வேற எந்த இதுவுமே கிடையாது. சில நேரம் நம்ம நல்லா படிக்கலனா கூட அவர் பையன் இப்படி அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு மாதிரி போத் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. எனக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்டர் இல்லாட்டி இப்போ ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு குக்கிங்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஐ எம் a பிக் ஃபுடி. நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் பேசிக்கலி என்னன்னா, எங்கள் அம்மா எப்பவுமே சமைச்சதுக்கப்புறம் என் டேஸ்டிங்க என்ன கூப்பிடுவாங்க, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. அப்பா பற்றி எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அப்போ பெரிய ஸ்டார் எப்பவுமே. ஸோ அப்போ நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்க, இவர் தான் பையன் அப்படின்ட்டு. பேசும்போது நீங்கள் எப்படி சிம்பிளாக இருக்கீங்க, நான் எனக்கு சிம்பிள்னு சொன்னதுக்கப்புறம் தான் சிம்பிள்னே தெரியுது. நான் எல்லாரோட ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஜஸ்ட் பிகாஸ் இவரோட பையனால என்ன அது எனக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. மொபைல்ஸே இல்லை நான் சொல்ற டைம்ல. அப்போ அந்த டிஜிட்டல் கேமரா ஒன்று இருக்கும். ஸோ அதில் நாங்கள் என்னன்னா அப்பவே சாங்ஸ்லாம் எடிட் பண்ணுவோம். எடிட் ஆப்லாம் எதுவுமே இருக்காது. எதுல கட் பண்றோமோ கரெக்டா அதுல இருந்து இன்னொரு குத்தும் போது நாங்களா அப்படின்னா சவுண்டா போட்டு எஃபெக்ட் நாங்க கிரியேட் பண்ணி நடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண அனுபவம் உண்டு. அண்ணா வீட்டுக்கு முதல் பையன். ஸோ அவர் அவர் கொஞ்சம் ரிசர்வ்டு. பெருசா இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண மாட்டாரு. நானும் தம்பியும் கொஞ்சம் அராத்து தான். அவன்கிட்ட நான் ஏமாத்த முடியாது. நான் சொல்லாமலே என்னை பத்தி அவன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு மெசேஜ் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவான். கிட்டத்தட்ட ஒரு ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருக்கும் அவனுக்கு. நைட் ஷோன்னு சொல்லிட்டு வெளியே சுத்துருவோம் நிறைய. ஏன்னா அப்ப வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலேஜ் இனிஷியல் டேஸ்லாம் எங்க அப்பா இப்பவும் ஸ்ட்ரிக்ட் தான், பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒரு குரூப் இருக்கும். நானு ஜோஷுவா அவன் ரொம்ப க்ளோஸ். அப்புறம் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் சரண் இருக்கான். நாங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், 9th இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேர் தான் வெரி வெரி க்ளோஸ் டில் நவ். ப்ரொபோசல் நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அது என்ன சொல்லிச்சு, ஏதோ சொல்லிச்சு, ஏதோ சொல்லிச்சு. அப்போ டைம் நான் ஏதோ உளறிட்டு வந்துட்டேன். இப்போ படம் பார்த்து பிக் ஃபேன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். என்ன பண்றது லாஸ்ட். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் ப்ளூ ஸ்டார் சக்சஸ். அண்ட் இப்போ உங்களை சாம்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கா, பிருத்வின்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கா? சாம் கூப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் என் பேரே நிறைய பேருக்கு தெரியல, சாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாங்க. ஒரு படத்துல அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் ரீச் ஆயிருக்குன்னு சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே. அண்ட் பல தடைகள், பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி கிடைக்கிற ஒரு சக்சஸ்க்கு ஒரு பெரிய பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் ஆஃப் ஃப்ளேவர் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அந்த மூமெண்ட்? சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் சொல்லலாம். ஸோ 18 இயர்ஸ் கழிச்சு இந்த சக்ஸஸ் கிடைக்கிறது சந்தோஷம். அண்ட் ஸோ ஹாப்பி. ஓகே, எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸுமே நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வெற்றியும் நாங்கள் கண் கூட பார்க்கறது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸ்டில் இப்போ இருக்க பிருத்வி சாரோட ஜேர்னி பற்றி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியுது. பட் சின்ன வயசுல இருந்த இந்த குறும்புத்தனம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்றனால உங்களோட சைல்ட்ஹுட் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஸ்கூல் டேஸ்ல நீங்க என்ன மாதிரியான ஒரு பிருத்வியா இருந்தீங்க? இல்லை, எப்பவுமே ஒரே இதுதான். ஸ்கூல்ல இன்னும் கொஞ்சம் அந்த இன்னசென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஏஜாக மேபி அந்த இன்னசென்ஸ் லெவல் கொஞ்சம் ஃபில்டர் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஸ்கூலில் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எந்த கோலும் இல்லை, என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன, நீங்கள் விளையாடணும், சாப்பிட்றோம், தூங்குறோம், கிரிக்கெட் ஆடுறோம், இதுதான் வேற எந்த இதுவுமே கிடையாது. அண்ட் அப்போ இருக்கிற குடும்பத்தானம் இப்பவும் தான் இருக்கு. எதுவும் பெருசாலாம் ஒன்றும் மாறல, பெருசாலாம் எதுவும் மாறல. அப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்களா நம்ம ஒரு ஆக்டர் ஆக போகிறோம்? ஸ்கூல் டைம்ஸ்லையா? இல்லை, ஸ்கூல் டைம்ஸில் சுத்தமாக இல்லை. எனக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்டர் இல்லாட்டி இப்போ ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு குக்கிங்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். மேபி சம்திங் இன் ஷெஃப் ஆர் ஆமாம் அந்த மாதிரி. சூப்பர். இது எப்படி சாரோட கோபால படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? இல்லை, அது எனக்கு எங்கள் வீட்டில் நான் நல்லா ஐ எம் a பிக் ஃபுடி. நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் பேசிக்கலி என்னன்னா, எங்கள் அம்மா எப்பவுமே சமைச்சதுக்கப்புறம் என் டேஸ்டிங்க என்ன கூப்பிடுவாங்க, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு, நல்லா இல்லை அது மட்டும் சொல்ல மாட்டேன். உப்பு ஜாஸ்தியாக இருக்கு, காரம் ஜாஸ்தி. ஸோ இது டேஸ்ட் பண்ண எனக்கு ஒரு எது போட்டால் காரம், எது போட்டால் உப்பு, எது போட்டால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆசை வந்ததுனால குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ வீட்டில் சமைக்கிறது இருந்தா நீங்க? இப்போ ரெகுலராக இல்லை. இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நான் அது ஒரு வேலையாக யோசிக்க மாட்டேன். எனக்கு சும்மா இருந்தால் கொஞ்சம் மியூசிக் கேட்கறது நிறைய பேர் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதே மாதிரி குக் பண்ணுற போது ஐ ஃபீல் லைக் ஸோ லைட். ஓகே. அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தங்க அது எப்படி இருக்குன்னு சொல்ற அந்த வெயிட்டிங் டைம் இருக்குல்ல, அது நான் என்ஜாய் பண்ணுவேன்.
ஓகே. அண்ட் ஸ்கூல் டைம்ஸ்ல நம்ம ரொம்ப சின்ன பசங்களா இருப்போம். ஆப்வியஸ்லி நம்ம அப்பா வந்து ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா ஸ்கூலிங்ஸ்லயும் சரி கூட இருக்கவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கெத்தா பார்ப்பாங்க. அந்த மாதிரி மொமெண்ட்ல நீங்க எப்படி உங்களுக்கு கெத்தா ஃபீல் பண்ணுவீங்களா இல்ல என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் அங்க? நான் பெரிய பயங்கரமா படிக்கிற பையன் கிடையாது. நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா எப்பவுமே அம்மா தான் வருவாங்க. அப்பா பத்தி எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார் எப்பவுமே. ஸோ அப்போ வந்து நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்க இவர் தான் பையன் அப்படின்ட்டு. அது சில நேரங்கள் நல்லா இருக்கும், சில நேரம் நம்ம நல்லா படிக்கலனா கூட அவர் பையன்பா இப்படி அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு மாதிரி போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அண்ட் அண்ணா நல்லா படிப்பான். அண்ணா நல்லா படிப்பான். ஸோ அவர் பாரு எப்படி படிக்கிறாரு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. நானும் தம்பியும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் படிப்போம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆஃப்கோர்ஸ் கம்பேரிசன் பீங் எ ஸ்டார் கிட் வாஸ் ஆல்வேஸ் தேர். பட் அது எனக்கு பெருசா என்ன கேரி ஓவர் பண்ணல. அது வந்து இப்படினாலும் நான் இப்படி இருக்கணும்லாம் இல்லை. நான் எல்லாத்துறையும் பேசும்போது நீங்க எப்படி சிம்பிளா இருக்கீங்க, நான் எனக்கு சிம்பிள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிம்பிள்னே தெரியுது. நான் எல்லாரோடையும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஜஸ்ட் பிகாஸ் இவரோட பையனால என்ன அது எனக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் அடுத்து அதான் கேட்க வந்தேன், நீங்களே அண்ணா உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் பிரதர்ஸ்க்கான பாண்டிங் ஆப்வியஸ்லி வந்து ஒரு ரகடா தான் இருக்கும் எப்பவுமே. நீங்க 3 பேர் வேற. அண்ணா வந்து பெரியவர்னா நல்ல பையன், கடைசி பையனா குறும்புன்னு சொல்லுவாங்க. நீங்க சென்டர் வேற. எப்படி எல்லாம் கலவையா இல்ல எப்படி உங்களுக்குள்ள? ஆமா, பயங்கர சண்டைலாம் போட்டிருக்கோம் சின்ன வயசுல. அந்த WWF டைம்லாம் வந்து அப்போ பெருசா மொபைல்ஸே இல்லை நான் சொல்ற டைம்ல. அப்போ வந்து அந்த டிஜிட்டல் கேமரா ஒன்று இருக்கும். ஸோ அதுல நாங்க என்னன்னா அப்பவே வந்து சாங்ஸ்லாம் எடிட் பண்ணுவோம். எடிட் ஆப்லாம் எதுவுமே இருக்காது. எதுல கட் பண்றோமோ கரெக்டா அதுல இருந்து இன்னொரு அடுத்த பிட்டு ஆரம்பிக்கணும். அது எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஸோ இப்படிலாம் முதல்வன் சாங், அந்த அழகான ராட்சசி சாங்லாம் பானைக்கு பதில் பெரிய அட்டடப்பாலாம் அடுக்கி வச்சிருப்போம் வீட்டுல. ஸோ அந்த அளவுக்கு அப்பவே வந்து பானை ஃபீல் மாதிரி அட்டடப்பாலாம் அடுக்கி வச்சிருப்போம். அப்புறம் WWF வந்து குத்தும் போது நாங்களா அப்படின்னா சவுண்டா போட்டு எஃபெக்ட் நாங்க கிரியேட் பண்ணி நடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண அனுபவம் உண்டு. ஆமா, அடிச்சுப்போம். சின்ன வயசுல நிறைய அடிச்சிருக்கேன், அடி வாங்கிருக்கேன். பட் 2 பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்? இல்ல, அண்ணா வீட்டுக்கு முதல் பையன். ஸோ அவர் கொஞ்சம் ரிசர்வ்டு, பெருசா வந்து இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண மாட்டாரு. நானும் தம்பியும் கொஞ்சம் அராத்து தான், கூட்டு சேர்ந்து இது பண்ணுவோம். பட் இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாரும் பிஸியா இருக்காங்க அவங்க இதுல. ஸோ மீட் பண்றதே மாசத்துல ஒரு வாட்டி தான். அண்ணா தனியா இருக்காரு. ஸோ ஒரு மாசத்துல இல்ல 1.5 மாசத்துல ஒரு வாட்டி தான் மீட்டே பண்றோம். அப்போ இந்த அளவுக்கு குறும்பா இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேஜர் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்குமே என்னோட எல்லா சைட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸும் பார்த்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் என் லைஃப்ல அப்படின்னா அது யாரா இருக்கும்? நான் அவரை பத்தி சில வார்த்தை. என் ஃப்ரெண்ட் ஜோஷான்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் வந்து எவ்ரிதிங் டெய்லி நாங்கள் பேசிப்போம். அவன் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து எப்படின்னா என்னை பற்றி A to Z தெரியும். ஸோ அவன்தான் அவன்கிட்ட நான் ஏமாற்ற முடியாது. நான் சொல்லாமலே என்னை பற்றி அவன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு மெசேஜ் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவான். கிட்டத்தட்ட ஒரு வைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருக்கும் அவனுக்கு. கிரேட். சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறது தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி சில கிரைம்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் ஏகப்பட்டது பண்ணிருக்கோம். இருக்கிறதுலே பீக் ஆஃப் தி லெவல் இது வந்து வெளியே நான் வரைக்கும் சொன்னதே இல்லை அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? அது எப்படி நான் சொல்லுவேன்? எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சொல்லலாம். அப்படிலாம் இல்ல, நிறைய நைட் ஷோன்னு சொல்லிட்டு வெளியே சுத்துருவோம் நிறைய. ஏன்னா அப்ப வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலேஜ் இனிஷியல் டேஸ்லாம் எங்க அப்பா இப்பவும் ஸ்ட்ரிக்ட் தான், பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஸோ இனிஷியல் டேஸ்ல வந்து இந்த வெளியே நைட் ஷோனாலே ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. நைட் ஷோனாலே எதுக்கு எங்க இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு டைம்ல நைட் ஷோ தானே, நம்மளும் படத்துல தான் நடிக்கிறோம், அப்படி ஒரு எமோஷனல் விட்டு போட்டு போறது. பட் அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் பங்க் அடிக்கிற மாதிரி தியேட்டர் பங்க் அடிச்சுட்டு வெளியே போறது, இந்த மாதிரி நிறைய. ஆமா, நிறைய ஒரு குரூப் இருக்கும். நானு ஜோஷுவா அவன் ரொம்ப க்ளோஸ். அப்புறம் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் சரண் இருக்கான். நாங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், 9th இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேர் தான் வெரி வெரி க்ளோஸ் டில் நவ். ஓகே. அப்போ ஸோ இந்த மாதிரி அராத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் இப்போ கேட்க போகிற கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? 3 கொஸ்டின் ஒரே கொஸ்டினாக கேட்டுறேன். உங்கள் லைஃப்பில் எத்தனை லவ்ஸ், எத்தனை ப்ரப்போசல்ஸ், எத்தனை பிரேக்கப்ஸ் அப்படின்றத எங்களுக்கு. ப்ரப்போசல் நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். ஓ, நீங்க பண்ணிருக்கீங்க? நான் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாதி சாமா தான் இருந்தேன் அப்போ. ப்ளூ ஸ்டார்ல பாதி சாம் தான். அப்ப ஒரிஜினல் கேரக்டரா வாழ்ந்திருக்கீங்க. லைட்டா எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த படத்துல. இப்போ ஒருத்தர் ஒரு 35 வயசுல ஒருத்தர் பாக்குறாருன்னா கூட ஸ்கூல் டைம்ஸ்ல கன்ஃபார்மா இந்த மாதிரி லைட்டா ரிலேட் ஆற மாதிரி யாராவது பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணது உண்டு. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அது வந்து என்ன சொல்லிச்சு, ஏதோ சொல்லிச்சு, ஏதோ சொல்லிச்சு. அப்ப டைம் நான் வந்து ஏதோ உளறிட்டு வந்துட்டேன்.
இப்போ வந்து படம் பார்த்து பிக் ஃபேன், Oh சூப்பர் my God. பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்றது லாஸ்ட்? ஸோ சந்தோஷமா இருந்துச்சு. ஐ மீன் பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் Yes. த மூவி, வெரி ஹாப்பி. நீங்க அடிக்கடி சொல்றது வந்து பாண்டியராஜ் சாரோட பையன் பிருத்வின்னு தெரியறதை விட பிருத்வியோட அப்பா பாண்டியராஜ்னு தெரியணும். அதுதான் எனக்கு வந்து பெருமைன்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே இருக்கு. இந்த படத்துல பிருத்வி கூட தெரியல, சாமோட அப்பா தான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம நினைச்சு ஃபாலோ பண்ணாலுமே அப்பா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்பெஷலுங்க அது. சரி, நான் என்ன சொல்றது, எல்லாருக்குமே கண்டிப்பா அப்பா வந்து ஸ்பெஷல் தான். எனக்கு வந்து ஒரே இதில் இருக்கனால ஒன்றும் கூடுதல் ஸ்பெஷல். ஏன்னா நான் சொன்னேன், அந்த சக்ஸஸ் மீட்டில் சொன்னது தான். எல்லாரும் அது ஒரு, இப்போ உங்களுக்கு நீங்கள் யாரோட உங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு டைமுக்கு மேலே உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரியான வலி. அது இட் இஸ் லைக் பூஸ்ட் வாங்கினா ஒரு டென்னிஸ் பால் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவர் வாங்கினா இவர் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ நான் யாரா அப்படின்ற ஒன்று இருக்கும்ல. என்னதான் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட ஒரு பையனாக இருந்தாலுமே அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சில பேருக்கு இனிஷியலாகவே நடந்துடும், ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு நடந்தது. சூப்பர். அதுவும் அதான் சொன்னேன், என் பேர் கூட தெரியல, சாம்னாங்க. அப்புறம் ஒருத்தர் மீடியாவில் ஒரு நண்பர் தான் சொன்னார், அவங்க பாண்டியராஜன் சார் பையன். என் காது படவே இது கேட்குது. இது பயங்கர ஹாப்பியாக இருக்கு. ஓகே, டவுன் ஸ்டேட்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களை எப்படி செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிப்பீங்க சார்? செல்ஃபானா தான் சொன்னேன், ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகும். ஓடுவேன், நிறைய தூரம் ஓடுவேன், இல்லை நிறைய சாப்பிடுவேன். இது நல்லா இருக்கு. நிறைய சாப்பிடுவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது மியூசிக். ஆமாம், எல்லாரும் பண்ணுறது தாங்க. அது ஒன்றும் புதுசாக நான் சொல்லி தான் யாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னா எல்லாரும் இருந்தாலும் நீங்கள் சொன்னா புதுசாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் தேடுறது தான்.